பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை எங்கே பதுக்கி வைத்திருக்கிறது? இந்தியாவின் பலம் என்ன? பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நிலையில் அவற்றின் அளவு மற்றும் பலம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா தனது இராணுவத்தை நவீனமயமாக்கி வருவதால் பாகிஸ்தான் அச்சத்திலும் உள்ளது. காஷ்மீரில் பஹல்காம் என்ற இடத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் நிலவி வருகிறது. எல்லையில் அவ்வப்போது இரு தரப்புக்கும் இடையே சிறிய மோதல் இருந்தும் வருகிறது. இந்திய இராணுவத்தினர் சரியான பதிலடி கொடுத்தும் வருகின்றனர். எந்த நேரத்திலும் பாகிஸ்தானை இந்தியா தாக்கலாம் என்ற இஸ்லாமாபாத் கருதி வருகிறது. அச்சத்தில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் பலர் பணியிலிருந்து ஓய்வுக்கு செல்வதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ ரீதியாக எந்த அளவிற்கு வலுவாக இருக்கின்றனர் என்று பார்க்கலாம். இரு தரப்பிலும் அணு ஆயுத ஏவுகணைகள் இருப்பதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வருகிறது. 2023ஆம் ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பின் அறிக்கையில் பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் குறித்த பல விவரங்கள் வெளியாகி இருந்தது. பாகிஸ்தான் தன் வசம் மறைத்து வைத்திருக்கும் அணு ஆயுதங்களை இந்த அறிக்கை அப்பட்டமாக வெளிக்காட்டியது. அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பின் அறிக்கையின்படி ஆண்டுதோறும் 14 முதல் 27 கூடுதல் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை பாகிஸ்தான் மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கில் 170 போர் தொடர்பான அணு ஆயுத ஏவுகணைகள் இருந்ததாக மதிப்பிடப்பட்டு இருந்தது. இருப்பினும் சுமார் 180 அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் இந்தியாவுடன் பாகிஸ்தானை ஒப்பிட முடியாது என்றும் கூறப்பட்டது. அணு ஆயுதங்களை இயக்குவதற்கு பாகிஸ்தான் மிராஜ் 3 மற்றும் மிராஜ் 5 போன்ற போர் விமானங்களை நம்பி இருக்கிறது என்று அமெரிக்கா வெளிநாட்டு இருந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விமானங்கள் 2 விமான தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை ஆர்கோ காரிசன் இந்திய எல்லையிலிருந்து 145 கிலோமீட்டர், குஜரன்வாலா காரிசன் மற்றும் குஷ்தார் காரிசன் மற்றும் இந்திய எல்லையிலிருந்து வெகு தொலைவில் பனோ அகில் காரிசன் எல்லையிலிருந்து 85 கிலோமீட்டர் தூரம் மற்றும் சார்கோதா காரிசன் கராச்சிக்கு மேற்கே உள்ள மஸ்ரூர் விமானப்படை தளம் மற்றும் பனோ அகில் இராணுவ காரிசன் ஆகிய இடங்களில் பதுக்கி வைத்திருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்தியாவின் அணுசக்தி பயணம் 1974ஆம் ஆண்டு தொடங்கியது. அந்த ஆண்டில்தான் உலக அரங்கமே அதிரும் வகையில் அணுசக்தி சோதனையை நடத்தியது. உலகின் அணுசக்தி திறனை நிரூபிக்கும் 6வது நாடாக உருவெடுத்து இதற்கு பின்னர், அதாவது கால் நூற்றாண்டுக்கு பிறகு பாகிஸ்தான் 1998இல் இந்தியாவுக்கு பதிலளிக்கும் விதமாக அணுசக்தி சோதனையை நடத்தியது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். श्रेयस भाई, ये श्रेयस भाई, श्रेयस भाई, श्रेयस भाई यहाँ पे, श्रेयस भाई एक लोग, अच्छा हाँ, श्रेयस 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 भाई, ले हटना भाई,